ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பெட்ல உட்காந்துக்கிட்டு சென்னை சென்னை சென்னைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவனை பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மா வந்து, என்னடா தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், இல்லம்மா இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல வந்து ஜியோகிராஃபி டெஸ்ட் இருந்துச்சு. அதுல வந்து இந்திய நாட்டின் தலைநகரம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து சென்னைன்னு எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். ஆனா வீட்டுக்கு வந்த பிறகுதான் பார்த்தேன், ஆன்சர் புக்ல வந்து இந்திய நாட்டின் தலைநகரம் சென்னை இல்லையா, டெல்லியா. அதான் எங்க டீச்சர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அச்சு பேப்பர் எடுத்து பாக்குறதுக்கு முன்னாடி கரெக்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்தியாவின் தலைநகரம் வந்து சென்னையா மாறிடணும் அப்படின்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்றான். அன்பார்ந்தவர்களை, இயேசுவின் சீடர்கள் இயேசுவை பார்த்து எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் எதற்காக அப்படி கேட்க வேண்டும்? அவர்கள் நம்பினார்கள். இயேசு தனது நேரத்தை ஜெபத்தில் செலவிட்டதால், இறைவனோடு செலவிட்டதால் அவரால் அற்புதங்கள் செய்ய முடிந்தது, புதுமைகள் நிகழ்த்த முடிந்தது என்று நம்பினார்கள். அவர்களும் அவரை போன்று புதுமைகள் அற்புதங்கள் செய்ய வேண்டும் என விரும்பினார்கள். அதனால் தான் எங்களுக்கும் உம்மை போல திருத்துது யோவானின் சீடர்களைப் போல ஜெபிக்க கற்றுத்தரும் என்று கேட்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஜெபம் என்பது ஏதோ ஒரு ஜி பூம் பா அப்படி என்ற ஒரு மந்திர சொல் போன்றது அல்ல. அலாவுதீனின் அற்புத விளக்கில் இருந்து வரக்கூடிய அந்த பூதம் போன்றது அல்ல. கட்டளையிடுங்கள் எஜமானே, நீங்கள் என்ன கேட்டால் நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பூதமாக அல்ல. மாறாக இந்த ஜெபமானது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான அந்த உறவு நிலையை, உரையாடலை புதுப்பிக்கக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய, கட்டமைக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரம் தான், ஒரு கருவிதான் இந்த ஜெபம். இந்த இயேசு கற்றுக் கொடுத்த இந்த ஒரு ஜெபத்திலே 5 விதமான தேவைகள் இருக்கின்றன. வரக்கூடிய முதல் 2 இறைவனை பற்றியும், அடுத்திருக்கக்கூடிய 3 நம்மை பற்றியும், நமக்கு அடுத்திருப்பவரை பற்றியும் அமைந்துள்ளது. இந்த 5 தேவைகளோடு சேர்த்து 3 விதமான மனநிலைகளை நாம் பார்க்கின்றோம். அதில் முதலாவதாக பார்த்தோமானால் புனிதமான தைரியம், 2வதாக பார்த்தோமானால் விடாப்பிடியான விடாமுயற்சி, 3வதாக பார்த்தோமானால் இடைவிடாத நம்பிக்கை. அன்பார்ந்தவர்களே, நாம் எப்பொழுது ஆண்டவரே இதுதான் நான், இவ்வளோதான் நான் என்று கூறுகிறோமோ அந்த ஒரு தருணத்தில் தான் இறைவனுக்கும் நமக்கும் இடையேயான அந்த உரையாடலானது பலப்படுத்தப்படுகிறது. இந்த நிலைமையை அறிந்து கொண்டு, அதை ஏற்றுக்கொண்டு, அதை இறைவனிடம் சொல்ல வேண்டும். அதை சொல்லிவிட்ட பிறகு இறைவன் என்ன சொல்லுகிறார் என்று கேட்பதுதான் இந்த ஜெபமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை, அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையை, அப்படிப்பட்ட அந்த 5 தேவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்பதை பற்றி நாம் அனைவருமே நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம்.